ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ரெபெட்டிட்டிவ் நம்பர் சொல்லுவோம், தொடர் நம்பர்கள் சொல்லுவோம். இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கே, தொடர் நம்பர்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஸ்டா இருப்போம். ஸோ அதுக்கான மீனிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸிங்லி நீங்கள் வந்து ஒரு பில் போர்ட்லேயோ இல்லை ஒரு கடையோட ஃபோன் நம்பர் இல்லை கடையோட அட்ரெஸ்ஸு இல்லை திடீர்னு ஒரு காரோட பின் பக்கமாக இருக்கிற நம்பரு, உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருக்கும், அதில் ஒரு தொடர் நம்பர் வந்திருக்கும். ஸோ தொடர் நம்பருக்கு எல்லாமே ஏஞ்சல் வந்து ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 000 குவாட்ரிபிள் 0. அதை குவாட்ரிபிள்னா 4 0. ஸோ 000 இல்லை 00000 இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்பர்கள் இந்த 000 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் அதுன்னு அர்த்தம். ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நியூ பிகினிங்னா என்ன அப்படின்னா, இட் குட் பி யுவர் பிஸ்னஸ். இல்லை நீங்கள் ஒரு புது இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை புது வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது, புதுசாக வீடு கட்டிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மேபி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டே இருக்கலாம், இந்த வீடு இருக்கிற வீடு சரியில்லை, கொஞ்சம் பெட்டர் வீடாக போகணும், இருக்கிற வீடு போகிறல, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த 000 இல்லை குவாட்ரிபிள் 0 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சேஞ்ச், ஒரு வீடு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது, இல்லை கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதும் நீங்கள் 000 இல்லை குவாட்ரிபிள் 0 பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். எனிதிங் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி புதுசாக நடக்க போகிறது, பிஸ்னஸாக கூட இருக்கலாம். சப்போஸிங்லி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் மனசில் வந்து ஒரு டைலமா இருக்கும், நம்மளே ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு கடை வைக்கலாமா அப்படின்னு ஒரு டைலமாலே இருக்கும். சப்போஸிங்லி அந்த டைமில் நீங்கள் இந்த 000 குவாட்ரிபிள் 0 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது துவக்கம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு புது லைஃப், புது சேஞ்ச், ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் வருமா வராதான்னா நீங்கள் 000 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரும், நீங்கள் புது இடத்துக்கு போகலாம். ஸோ எனிதிங் தட் ஸ்டார்டிங், ஒரு நியூ பிகினிங். குழந்தை திடீர்னு ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு. குழந்தைய பற்றி பேசிட்டு இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ கல்யாணம் 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு பெற்றுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஒரு புது துவக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம், காருக்கு பின்னாடி பார்க்கலாம், ஒரு நம்பர் பிளேட்டில் பார்க்கலாம், இல்லை ஒரு கடையோட பேரில் ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸில் அந்த ட்ரூ காலர் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, நம்பர் வரும், நம்பர் வந்து அதில் நீங்கள் இந்த மாதிரி 000 இல்லை குவாட்ரிபிள் 0 பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படி சொல்லிட்டு 91 96 போட்டு 000 40 அப்படிலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய எண்கள் அது தொடர்ச்சியாக வரலாம். பட் அது ப்ராமினெண்ட்டுக்காக உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் மீனிங். 000 இல்லை குவாட்ரிபிள் 0 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான விஷயம், நியூ பிஸ்னஸ், நியூ லைஃப், கல்யாணம், குழந்தை, அதாவது புதுசாக உங்கள் வாழ்க்கையில் புது சாப்டர் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அதோட மீனிங். இது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் ரிலேட் ஆகிருக்கு, நீங்கள் எவ்வளோ தூரம் ஏஞ்சல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ தூரம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு இது வழியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்.